ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்ஷ போஜனம் சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடாயிட்டு வரும்போது இதோட 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணப்புறமா இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி லால் மிர்ச் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆன் ஆயிருந்ததுன்னா நம்ம பொடியெல்லாம் கருகி போயிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மஞ்சப்பொடி, உரப்பு பொடி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டப்புறமா இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 கப் பொரி சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல. ஸோ பொரியெல்லாம் சேர்த்துட்டு அந்த பொடி, கருவேப்பிலை, அந்த கடுகு தாளிச்சிருப்போம்ல, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விடுங்கோ. அந்த ஸ்டேஜில் நல்லா கலர் எல்லாம் ஈவனாக ஆட் ஆகும். இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணால் போகிறோம். அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரியை கைவிடாமல் கலரணும். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இதை கைவிடாமல் கலரணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிற போது பொரி லைட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கருகி போயிட சான்ஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இதை கலரிண்டே இருக்கணும். இப்போது உங்கள் பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எத்தனை அளவு வேணுமோ அத்தனை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட நல்லா வறுத்த பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை, இது ரெண்டும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே வறுத்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இருந்ததுன்னா அது நீங்கள் வறுக்க வேண்டாம். இல்லைன்னா நீங்கள் அதை வறுத்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பொரி நல்லா வறுப்பட்டிருக்கான செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பீஸ் பொரியை எடுத்துட்டு அதை நல்லா 2 ஃபிங்கர் நடுவில் ப்ரெஸ் பண்ணேன்னா அது நல்லா பொடி பொடியாகணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுன்னா நம்ம பொரி நல்லா வறுப்பட்டுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் அதை இமீடியட்டாக இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா அதே பேனில் இருந்ததுன்னா பொரி நல்லா கருகி போயிடும். ஸோ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம காரப்பொரி ரெடியாக எடுத்து இதை நல்லா சாப்பிட்டுட்டே சாயங்காலம் ஒரு நல்ல சினிமா பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பக்ஷ போஜனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.